நேராக போகலாம். கடந்த 2 மாதங்களாக கொடுத்த செய்தியோட அந்த தொடர்ச்சி தான் இன்றைக்கி வாலிபர்கள் இல்லையா, வாலிபர் தினம், யூத் ஃபெலோஷிப். இந்த நேற்றும் இன்றைக்கும் வாலிபர்களுக்காக. ஆனால் இதை பார்த்திங்கன்னா 2 மாதங்களுக்கு முன்பாகவே வாலிபர்களுக்காக ஒரு செய்தி, வாலிபரை கொண்டுள்ள பெற்றோர்களுக்காக ஒரு செய்தியாகத்தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து பார்த்தோம். என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, தேவ ஜனங்களை வழிவிலக பண்ணுகிற பொல்லாத பிசாசுகளை துரத்தும்படியாக கர்த்தராகிய தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சண்டை பிசாசோட வேதத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு. எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன, பிசாசோடு நம்ம சண்டை போடணும்னு அந்த மொத்தம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த 4 விதமான ஆவிகளை குறித்து, அந்த ஆவிகள் எப்படி கிரியை செய்கின்றன அப்படின்றது குறித்து, அதுகளோடு எதிர்த்து போரிட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த காலத்தில் கர்த்தர் அதை இன்னும் அதிகமாக நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்காக அனைத்து ஆவிகளையும் துரத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதைத்தான் நம்ம 2 மாதத்துக்கு முன்பாக பார்த்தோம். போன மாதத்தில் அந்த அதிகாரம், இப்போ பிசாசு கூட சண்டை அப்படின்னா எல்லார் மனிதர்களுக்குமே வரக்கூடிய ஒரு பயம். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டுடலாம், நம்ம குடும்பத்தார் கூட சண்டை போட்டுடலாம். பிசாசு கூட எப்படி சண்டை போடுறது? பிசாசு யாருன்னே தெரியாது, அவன் இன்விசிபிள். அவன் கூட எதை வச்சு சண்டை போடுறது, எந்த ஆயுதத்தை வச்சு சண்டை போடுறது? அப்போ பிசாசு கூட சண்டை போட்டால் பிசாசு ரொம்ப மோசமானது. பிசாசு நமக்கு ஏதாச்சும் பிரச்சனையை கொண்டு வந்துடும், பிசாசு நமக்கு நோயை கொண்டு வந்துடும், நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடும்னு சொல்லி அநேக இன்றைக்கி கிறிஸ்தவ ஜனங்கள் பயந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நீங்கள் தைரியமாக யுத்தம் பண்ணுங்க, பிசாசு உங்ககிட்ட நெருங்க முடியாது. இதுதான் கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தம். நம்ம குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுகிற பிசாசு, நமக்கு தொழிலில் பிரச்சனையை உண்டு பண்ணுகிற பிசாசு, நம்ம ஊழியத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுகிற பிசாசு, நிறைய அவனுக்கு குறிய நம்ம தான், வேற யாரும் கிடையாது. அப்போ அப்படி உள்ளவனை இது நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், நமது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை நீங்கள் நீக்கி போடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் காலம் ஒன்று இருக்கிறது, பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது மாதிரி அநேக காலங்கள் உள்ளதில் யுத்தம் செய்ய ஒரு காலம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலம் பிசாசுகளுக்கு எதிராக நாம் யுத்தம் செய்ய வேண்டிய காலம், கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டிய காலம் அல்ல, நாம் இறங்கி யுத்தம் செய்ய வேண்டிய காலம். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கூட்டிகிட்டு வந்த பொழுது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அநேக நாட்களில் வருடங்களாக அவர்களை போஷித்து எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தவர் ஒரு நேரத்தில் நான் உங்கள் பின்னாடி நிற்கிறேன், இப்போ நீங்கள் யுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னார். இங்கே அந்த பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மக்கிட்ட பேசுகிறார். நான் உங்கள் பின்னாடி நிற்கிறேன், அதனால் நீங்கள் யுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை நான் விட்டுட்டு போக போகிறதில்ல, நான் உங்கள் கூட தான் இருப்பேன், உங்கள் பின்னாடி தான் இருப்பேன். ஆனால் நீ செய்ய வேண்டியதை நீ செய்யணும், நீ யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். யாருக்காக ஆண்டவரே யுத்தம் பண்ணணும் அப்படின்னு தான் நெகமியா 4:14 உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள். ஏன், என்னாச்சு என் குடும்பத்தில், சபையில் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்றத திருப்பி இதோட கண்டினியூட்டிவாக பார்த்தோம். என்ன பார்த்தோம், தலைமுறைகளை குறித்து நம்ம பார்த்தோம். தலைமுறைகள் ஆரம்ப கட்ட காலத்தில் அந்த ஆதாம்லேருந்து ஆரம்பித்து ஆபிரகாமுக்கு அப்புறம் தலைமுறைகளில் அந்த குடும்பங்கள் எப்படி இருந்தன, அதற்கப்புறம் நாம் வாழுகிற இந்த நாட்களில் ஜென்சின்னு சொல்லப்படுகிற தலைமுறை இருக்கிற இந்த நாட்களில் எப்படி அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டினதோடு போன தடவை செய்தி முடிஞ்சது. ஏன் இன்றைக்கி ஒரு யூத் ஃபெஸ்டிவலில் ஏன் நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா, வாலிபர்களை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார்.
அடுத்ததாக ஒருவேளை தெரியாது, கர்த்தர் எப்போ வருவார்னு யாருக்கு தெரியுமா? அவர் கர்த்தர் வர்றதுக்குள்ளே நம்ம அநேகர், எத்தனையோ பேர், நான் ஒரு தவறாக சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். கர்த்தர் முந்துவாரானால் கர்த்தர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மரணம் முந்துமானால் மரணத்தில் நம்ம போயிடுவோம். ஆனால் மரணத்துக்கு அப்புறம் நம்ம இளைஞர்களை காப்பாற்றுவது யார்? ஜென்சி. அவங்களை யார் காப்பாற்றுவது? அவர்களுக்குள்ள பிரச்சனை என்ன? அவர்கள் எப்படி பலவிதமான சிக்கலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க? அவங்களை எப்படி மீட்டெடுப்பது? அவர்களை பிசாசானவன் எப்படி கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போயிருக்கிறார்? எப்படி அவர்களை மீட்டெடுப்பது அப்படின்றத தான். அவங்களோட கேரக்டர் என்ன? ஜென்சி, ஜென் அல்ஃபா, அந்த ஜென்ரேஷன் லிஸ்ட் போடுப்பா. ஜென் அல்ஃபா, இவங்களோட அந்த கேரக்டர் என்ன? அவங்க எப்படி இருக்கு? அவங்க என்ன பண்ணுறாங்க? என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அப்படின்றத தான் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து முடிக்க போகிறோம். இது ஒரு 6 மாத செய்தின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை வேறு விதமாக இது பண்ணதுனால நான் இன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் சொல்லி முடிச்சிடுறேன் உங்களுக்கு. அந்த ஜென்ரேஷன் இசட், ஜூமர்ஸ், இப்போ இவங்க தான் கிறிஸ்தவத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்று PW ஆர்கனைசேஷன், வேர்ல்டு லெவலில் உள்ள கிரஹாம் பெல், இந்த மாதிரி நிறைய பேர், பில்லி கிரஹாம், இவங்களோட அவர் மகன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. என்ன பிரச்சனை? வெளியில் உள்ளவங்களை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. வெளியில் உள்ளவங்களை பற்றி நமக்கு கவலை கிடையாது. அவன் ரட்சிக்கப்பட்டு வர்றப்ப அதை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் சபைக்குள்ளே இருக்கிற ஜென்சி, ஜென் அல்ஃபா இளைஞர்களின் நிலைமை என்ன? இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி மாறி இருக்கு? ஏன்னா இவங்க காலத்தில் தான் என்ன ஆகுது, இந்த மல்டிமீடியா பயங்கர ஓப்பன் ஆகுது. அப்படியே ஜென் ஒய் தலைமுறையில் இருக்கிறவங்க காலத்தில் அப்போ தான் இந்த கம்ப்யூட்டர் மற்ற காரியம்லாம் வந்தது. ஆனால் இந்த ஜென்சி காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு அப் டு ஏஐ வரைக்கும் இல்லையா? ஏஐயில் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு. ஏஐலையுமே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இளைஞர்களை தன் பக்கம் இழுக்கிற பொல்லாத அந்தி கிறிஸ்துவின் ஆவியின் கிரியைகள் என்ன, இவர்களை எந்த அளவுக்கு மழுங்கடிக்க வைத்து இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கி ஒரு சில வார்த்தைகளால் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜென்சியோட கேரக்டர், சபையில் உள்ளவங்களோட ஜென்சியோட கேரக்டர்ஸை நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரல, ஒரு 10 மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவங்க மூத்தவர்கள் அல்லது அனுபவம் வாய்ந்தவர்கள் அல்லது ஊழியரின் வழிகாட்டுதல் போன்ற அறிவுரையில் ஆர்வம் காட்டாதவர்கள். ஜென்சி, உங்களுக்கு பெற்றோர்கள் இருப்பீங்க, இந்த வயசில் உள்ள பிள்ளைகள்லாம் இருக்கும். சிலர் அப்படியே ஆர்வம் காட்டுவது போல நடித்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது வேறு விதமாக இருக்கிறது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, மூத்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், ஊழியர்களோட அறிவுரையை ஏற்க மனதில்லாதவர்கள். 2வது, போன தலைமுறையை காட்டிலும், என் தாய் தந்தையை காட்டிலும் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற நிலைமையில் உள்ளவர்கள். வேதத்தை எடுத்து படினா உனக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க. கோழை மனப்பான்மை கொண்டவர்கள் தான் மிகப்பெரிய விஷயம். இந்த கோழை மனப்பான்மை கிறிஸ்தவத்துக்கு மிகவும் எதிராக அவர்களை நடத்துகிறது தான் இந்த கோழை மனப்பான்மை. சுவிசேஷம் சொல்லணும்னா என்ன வேணும்? தைரியம் வேணும். இன்னைக்கு இருக்கிற ஜென்சி இளைஞர்களுக்கு இல்லை, சுவிசேஷம் சொல்றதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் கூட்டமாக கூட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குதுன்னே தெரியாது, எல்லாரும் கையை உயர்த்தி கோஷம் போட்டுருவாங்க. கூட்டத்தில் அது ஒரு கேங் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அந்த கேங் ஸ்பிரிட் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பெரிய ஆட்கள் மாதிரி பெரிய விஷயத்தை அப்படியே நிறைவேற்றுகிற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அவர்கள் அந்த காரியத்தை கூட அறிவு குறைந்த நிலையில் தான் செய்வாங்க.
இந்த இந்த ஸ்பிரிட் அப்படி தான் அவங்கள வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் சமீபத்தில் காக்ரோச் பார்ட்டியோட ஜென்சி இளைஞர்கள் தான் இல்லையா, ஒரு பெரிய நடந்து அவங்க வெற்றி கண்டாங்க அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாங்க. வெற்றி எதில் கண்டாங்க? ஒரு அமைச்சரை மாற்றுவதால் எந்த ஒரு பயனும், அந்த முறையவே எடுத்திருக்கணும். அதுதான் கரெக்டான விஷயம். பாருங்கள், இவங்க ஜென்சி இளைஞர்கள் எல்லாரும் கூடுனாங்கல்ல, எல்லாரும் கூடுனவங்க என்ன பண்ணாங்க? சரியான சிந்தனை இல்லாமல், சரியான அறிவுரை இல்லாமல், யாரோ ஒருத்தர் அந்த அதை எழுப்பி விட்டதோட விளைவு எல்லாருமே அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. ஒரு மாய வலையில் அவங்க சிக்கி யாராச்சும் ஒருத்தர் தான் அந்த விஷயத்தை தூண்டி பார்த்துருப்பாங்க. நீங்கள் வேர்ல்டு லெவலில் நடக்கிற ஜென்சி போராட்டம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய முடிவு பெரிய லெவலில் நன்மையை விளைவிக்காது தேசத்திற்கு. இதே போல தான் கிறிஸ்தவத்திற்கு. சுவிசேஷம் சொல்ல வரமாட்டான், கோழை மனப்பான்மை. ஒருத்தன் ஆக்சிடெண்ட் ஆகி கடந்தா, இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் கடந்தா, இவன் ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பான். வயசானவங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, யாராச்சும் வீடியோ எடுப்போமா? ஓடி போய் உதவி பண்ணுவாங்க. இந்த மனநிலைமையில் இருக்கிறவன் எப்படி ஆத்தும பாரம் வரும் அவனுக்கு? ஆத்தும பாரம் இல்லாதவர்களாக இந்த ஜென்சி இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஊழிய வாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் சோசியல் மீடியாவில் என்ன வருதோ, அது இந்த கிறிஸ்டியன் மீடியாவோ வேர்ல்டில் இருக்கிற எந்த மீடியாவையோ அதை அப்படியே நம்பக்கூடியவர்கள். நான் சில பேரோட பேரை சொல்ல விரும்பலை. நீங்கள் நம்ம இளைஞர்களை பாருங்கள், ஒரு சில பேரை ஆராதனை வீரர்களை அப்படியே தன்னுடைய என்ன சொல்கிறது ஐக்கானாக வச்சுக்கிட்டு அவங்க பின்னாடி சுற்றுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை வெளியே தெரிந்தாலும் அவங்கள தான் பின்தொடர்வர்களாக இருப்பாங்க. இந்த கோழை மனப்பான்மை கொண்டவர்களோட விளைவு என்ன தெரியுமா? இவர்கள் ஆராதிக்கிற, இவர்கள் உயர்த்துகிற ஒரு தலைவரை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால், அது மூத்த ஊழியர் ஒருவர் அதை குறித்து சொல்லியிருந்தாலும் இதை அவர்களிடத்தில் நேரே பேச தைரியம் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் அவர்களை உருவக்கேலி பண்ணியும் அசிங்கமான வார்த்தைகளை போட்டும் கமெண்ட் பண்ணுவாங்க, தங்களுடைய அடையாளத்தை மறைத்து. நீங்கள் போய் பாருங்கள், எத்தனையோ ஊழியர்கள் பேசுகிறாங்க மல்டிமீடியா சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சில ஊழியர்களை பற்றி சொல்லும் பொழுது நான் இதை பார்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் போய் செக் பண்ணேன், நிறைய வீடியோ பார்த்தேன். அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க, அவங்கள அந்த நேசிக்கிறவங்க, கிறிஸ்தவ பிள்ளைகள் வாயிலிருந்து இப்பேற்பட்ட வார்த்தையெல்லாம் வருமானு தெரியாத அளவுக்கு கெட்ட வார்த்தைகளை கீழே கமெண்ட்டில் போடுறாங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை, ஒரு சில வார்த்தைகளை நான் என் வாழ்க்கையில் 57 வயசு முடியுது, எனக்கு 58 வயசு, இதுவரைக்கும் நான் அப்படி வார்த்தைகளை கேள்விப்பட்டதும் கிடையாது, என் வாயிலிருந்து வந்ததில்லை. ஜென்சி இளைஞர்கள் அந்த அளவுக்கு போடுறாங்க. சரிங்களா? வேதாகமத்தை படிப்பதும் ஆராய்வதும் தங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்ற ஒரு மனநிலைமையில் இருக்கிறாங்க. நம்ம இளைஞர்கள் இருக்கிறாங்க, சபைக்கு வர்றவங்க, நான் யாரையும் குற்றப்படுத்தலைப்பா, உங்களை நல்வழிப்படுத்துறதற்காக கர்த்தர் இன்று உங்களுடனே பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்லுங்களேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் வேதாகமத்தை முழுமையாக ஒரு 5 முறையாவது படித்து விட்டேன்னு சொல்கிறவங்க நீ கையை தூக்க. அம்மா, இளைஞர்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன், பரவாயில்ல, உங்கள் மனசளவில் நீங்கள் இளைஞராக இருக்கிறீங்க, நான் வரவே இருக்கிறேன். எப்பொழுதுமே யூத்து தான், சூப்பர். 5 முறை இல்லை. ஏன்னா வேதாகமம் சொல்லுகிற விசுவாச வாழ்க்கையில் அவங்க உள்ளே வர தயங்குகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு வெளி உலகம் வேறு விதமாக காட்டப்படுகிறது. இங்கே வேதம் வேறு விஷயத்தை சொல்லுகிறது. இது சத்தியத்தை சொல்லுகிறது, இது நீதியை சொல்லுகிறது, இது பரிசுத்தத்தை சொல்லுகிறது, இது கீழ்ப்படிதலை சொல்லிக் கொடுக்கிறது, நியாய தீர்ப்பை சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகையை சொல்லுகிறது. ஆனால் இவர்களுக்கு அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனால் உலகம் காண்பிக்கிற வேற ஸ்ட்ரீட் டான்ஸ், பாப் மியூசிக், ராக் மியூசிக், சினிமா, மற்ற காரியங்கள் எல்லா விஷயத்திலையும் அவர்கள் ஈடுபாடு. அந்த இளைஞர்களை அவர்களை மற்றவர்கள் நடத்துகிறது போல நானும் ஏன் ஜாலியாக இருக்கக்கூடாது என்கிற மனநிலைமையில் இருக்கிறாங்க. சபைக்கு வருவான்,
முன்னாடி உட்காருவான், முன்னாடி உட்காருங்க பிள்ளைங்க, அம்மா அப்பா கூப்பிட்டா வருவாங்க, பைபிள் படிக்கிற சொன்னால் பைபிள் படிக்கிற மாதிரி இருப்பாங்க, ப்ரேயர் பண்ண சொன்னால் ப்ரேயர் பண்ணுவாங்க, ஊழியத்துக்கு வாங்கன்னா கூட்டத்தோட கூட்டமாக வந்துடுவாங்க. அவர்களுடைய இன்னொரு வாழ்க்கை என்பது அவர்கள் சோஷியல் மீடியாவில் யாரோடு உறவு வைத்திருக்கிறார்கள், நண்பர்களாக வைத்திருக்கிறார்கள், எதை எதை பார்க்கிறார்கள் என்பதை வைத்து தான் அதை நாம் நிர்ணயிக்க முடியும். இது நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலை. பெரிய பெரிய தேவனுடைய தாசர்கள் பச்சை குத்தக்கூடாதுன்னு இருக்கு. இந்த இளம் வயதில் வர்ற ஊழியர்கள் பச்சை குத்திடுறான். இளம் வயதில் இந்த ஜென்சியிலேருந்து வர்ற ஊழியக்காரன் வேதம் பெண்களையே நகை போடக்கூடாதுன்னு சொல்லுது. பேதுருலையும் தீமோத்தேயுலையும் அவங்க நகை போட்டுடுறாங்க. 10 கையில் மோதிரம், பிரேஸ்லெட்டு, எல்லாம் தங்க நகை கடை மாதிரி. இவங்கெல்லாம் யாருன்னா ஜென்சியிலேருந்து வர்றவங்க, வேத அறிவு இல்லாதவர்கள். பாஸ்டர் சொன்னாரே கள்ள உபதேசம் நல்ல உபதேசம் வேத பாடம் நடக்குதுன்னு, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. விசுவாசத்தில் நிற்க வேண்டும் என்கிற மனநிலை இல்லாதவர்கள். பெற்றோர்கள் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே உள்ளவங்க இருக்கிறீங்க, எத்தனையோ போராட்டம் கஷ்டங்களுக்கு மத்தியில் நாம் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டு இருப்போம். அப்படியே அந்த நேரம் ஒரு சொணங்கனாலும் ஒரு சோர்வு வந்தாலும், இவர் தான் தேவன், இவரை விட்டால் எனக்கு வழி இல்லை, இவரை பிடிச்சுக்கிட்டா தான் நித்திய ஜீவன், இவர் தான் என்னை காப்பாற்றினார், இவர் தான் என்னை வழி நடத்தினார், இவர் வழியில் தான் நான் போயாகணும், இதை விட்டுட்டு நான் எங்கே போவேன், எங்கேயும் போக முடியாதே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவர் பின்னாடி தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மனநிலைமையில் இருக்கிற அந்த ஜென் எக்ஸ், அந்த பக்கம் பேபி பூமர்ஸ், அந்த ஜென்ரேஷனில் இருக்கிற அந்த விசுவாசம் ஜென்சி இளைஞர்கள்ட்ட இல்லை. நீங்கள் அந்த பிள்ளைகளை வைத்திருக்கிற உங்களுக்கு தெரியும். ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது ஏசப்பா என்ன பண்ணாருன்னு கேட்குற பிள்ளைகள் இன்னைக்கு, ஏன் நம்ம மட்டும் இப்படியே இருக்கிறோன்னு கேட்குற பிள்ளைகள். அவர்களுக்கு பிசாசு பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொன்ன கர்த்தருடைய அந்த வார்த்தையை மீறி அவர்களை ஒட்டுமொத்தமாக பணத்தின் பக்கம் திருப்பிட்டான். நான் சம்பாதிக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மனைவி பிள்ளைகள் நல்லா, அவங்க கேரக்டர் எப்படி பண்ணியிருக்கு பாருங்க. நல்லா நீங்கள் குடும்பங்களை ஒரு லிசன் பண்ணி உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை இருக்கிறவங்க, அவங்கள பற்றி அவங்க குடும்பத்தை பற்றி யார் பேசினாலும் எதிர்த்து பேசுகிறவங்க, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இவங்களை பற்றி யாராவது எதிர்த்து அவங்களோட அந்த தாட்டுக்கு எதிராக பேசினா தன் குடும்பத்தையே தள்ளி வைக்க தயங்காதவர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாருமே சொல்லியிருப்பாங்க, எல்லா பாஸ்டர்ஸும் சொல்லியிருப்பாங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் அதிக டைவர்ஸ் ஆகிறது யாரை சேர்ந்த இது தெரியுமா? எந்த வருஷத்துல இருந்து தெரியுமா? இவங்க தான். அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது வாழ்க்கையில். தன்னுடைய மனைவி ஒரே சரீரம், கணவன் ஒரே சரீரம் என்ற அந்த புரிதலும் இல்லை. நீ எதிர்த்துனா நான் எதிர்ப்பேன், நீ இவ்வளோ காசு சம்பாதிக்கிற, நானும் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், அதனால நான் என்ன வேணாலும் என் வாழ்க்கையை கட்டமைச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு பிசாசின் தூண்டுதல். இன்னும் நிறையா இருக்குது, டைம் கம்மியாக இருக்கிறதுனால. இது எப்படி கிறிஸ்தவத்தை பாதிக்குது, கிறிஸ்டியானிட்டியை பாதிக்குது அப்படின்னா, கர்த்தருடைய முதலாவது இரண்டாவது கட்டளையை நிறைவேற்றக்கூடாதபடி பிசாசானவன் இந்த ஜென்சி அல்ஃபா ஜென்ரேஷன் இவங்களை வழி தப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சபையில் 100 பேர் இருந்தாங்கன்னா 99 பேர் இவனோட பிடியில் சிக்கி இருக்கிறாங்க. இந்த கேரக்டர்ஸ் நிறையா இருக்குது. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் படித்து பார்த்தா எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க ஜென்சி தான். நான் இதெல்லாம் படிக்கும்போது அது இந்த கேரக்டர்ஸ் என் பிள்ளைகள்கிட்ட சில விஷயங்கள் இருக்கிறத பார்த்து கட்டிந்து கொள்ளுகிறேன். ஒழுங்காக மனம் திரும்புன்னு சொல்கிறேன், நரகம்தான் இல்லாட்டி உனக்கு ஞாபகத்தில் வச்சுக்கன்னு சொல்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் வேணும்னா நான் உனக்காக ஜெபம் பண்ண முடியும், வாழ்க்கையை ஒழுங்காக கட்டமைச்சிக்கலன்னா நரகம் ஞாபகத்தில் வச்சுக்கன்னு நான் சொல்கிறேன் பிள்ளைகளை.
அதனால் உங்கள் பிள்ளைகளை மாத்திரம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு பிள்ளையே 97 தான் பிறந்தா. ஜென்சி ஸ்டார்டிங் 2 பிள்ளைகளும் ஜென்சி, என் மருமகனும் ஜென்சி தான். சொல்கிறேன் எல்லாரையும். அதனால் யாரையும் குற்றம் சொல்வதற்காக அல்ல. கிறிஸ்டியானிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நிலைமையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். இதை தடுத்து நிறுத்த நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 கட்டங்களில் தேவனிடத்திலே அன்பு கூறுறதில்லை, சக மனிதர்கள் கூட அன்பு கூறுறதில்லை. இல்லை, இன்னைக்கு சபைகளில் பாஸ்டர் கேளுங்க, ஊழியர்காரவங்களை கேளுங்க, சபையில் உள்ள அந்த ஐக்கியம் என்பது எவ்வளவாக உடைந்து போய் கிடக்கிறது. இதோ அந்த வயசானவங்க கொஞ்சம் அப்படியே நின்று பேசிட்டு போவாங்க. வாலிப பசங்க எத்தனை பேர் பெரியவங்க கூட எப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க? இல்லை, வாலிப பசங்க எத்தனை பேர் இந்த மாதிரி நம்ம ஐயா உடம்பு சரியில்லாமல் இருக்கேன்னு பாஸ் சொன்னாரே, நான் அவங்களுக்காக ஜபிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 கட்டளையும் போச்சா? சுவிசேஷமும் சொல்ல போகலாம். ஆண்டவர் மீது அன்பு இருந்தால் சுவிசேஷம் சொல்லலாம். சக மனிதர்கள் மீது, வெளியில் உள்ளவனை விடுங்க, சபையில் உள்ளவன், சபை ஒரு குடும்பம் தானே, குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது ஒரு கரிசனை இல்லை. சமுதாய பாரம் இல்லாதவர்கள். கிறிஸ்டியானிட்டியோட அடிப்படையே என்ன தெரியுமா? நான் நிறைய வசனங்களை சொல்லலை, நிறையா வசனங்கள் இருக்குது. நேரம் இல்லாததுனால நான் அப்படியே உங்களை டச் பண்ணிட்டு போகிறேன். நிறையா உங்களுக்கு கர்த்தர் அந்த புரிதலை கொடுப்பார். கிறிஸ்டியானிட்டியோட பேசிக்கான அடிப்படை விஷயங்களில் ஒன்று என்ன தெரியுமா? சமுதாய பாரம். இந்தியாவுக்கு வந்த மிஷினரிகளாகட்டும், வேறு எங்கு இந்தியாவிலிருந்து வெளியே சென்ற மிஷினரிகளாகட்டும், ஜனங்கள் இவ்வளவாக அறியாமையிலே இருக்கிறார்களே, கல்வி இல்லையே, மருத்துவம் இல்லையே, இவர்கள் மூட பழக்கங்களில் இருக்கிறாங்களேன்னு சமுதாய பாரம் கொண்ட மிஷினரிகள் தங்கள் தன் சொத்து பத்து சொந்தம் எல்லாத்தையும் விட்டு இங்கு யாரோ அறியாத ஜனங்களுக்காக, சமுதாயத்துக்காக உயிரை விட்ட மிஷினரிகள் அதிகம். இதுதான் கிறிஸ்டியானிட்டியோட பேசிக். அதான் ஒரு இடத்துல எனக்கு அவர் சொன்னது ஞாபகத்தில் இல்லை. ஒரு ஊரில் நாகரிகமும் கலாச்சாரமும் கல்வியும் சுகாதாரமும் மேம்பட்டு இருக்கிறதுனா அங்கே உள்ள கல்லறைகளில் போய் பாருங்க, ஒரு மிஷினரி இருப்பார்னு சொல்லப்படுறாங்க. இன்னைக்கு ஊழியத்துக்கே வராதவன் மிஷினரியா போவானா? ஏன்? நம்ம பிள்ளைகள் எல்லாருமே நல்ல பிள்ளைகள். நம்ம பிள்ளைகளை நான் குற்றம் சொல்லவே இல்லை. அவர்களுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்து அவர்களை வழிதப்ப பண்ணுகிற பொல்லாத ஆவியை நாம எதிர்த்து யுத்தம் பண்ணணும்னு கர்த்தர் சொல்றார். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இதெல்லாம் என்ன அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் சந்ததிக்கோ நரகத்தின் வழியை திறந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணும். அந்த வழியை பூட்டுவதற்கு கர்த்தர் நமது கரத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என் பிள்ளைகள் போகக்கூடாது, என் சபையில் உள்ள பிள்ளைகள் இப்படியான காரியங்களில் பின்னாடி போயிடக்கூடாது என்று கர்த்தருக்காக வைராக்கியமன் என்று நம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ண வேண்டிய காலம் இது. அதனால தான் நெகேமியாவில் அந்த வசனத்தை எடுத்து ஆண்டவர் பேசுகிறார். உன் சகோதரருக்காகவும் உன் குமாரத்திகளுக்காகவும் உன் குமாரர்களுக்காகவும் உன் மனைவிகளுக்காகவும் உன் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணு. பேசிக்கா இந்த ஜென்ரேஷன் இசட், இந்த ஜென்ரேஷன் ஒயில உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இயேசுவை பற்றி முழுமையாக அறியாத, புரிதல் இல்லாத ஒரு நிலைமை. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டால் நீங்கள் எத்தனை பேர் கை தூக்குவீங்க சொல்லுங்கள்? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இல்லை, நான் உங்களை கொஸ்டின் பண்ண மாட்டேன், திட்ட மாட்டேன். தைரியமாக கையை தூக்குங்க. இயேசுவுக்கு முன்பாக அவர் மூலயமா தான் உங்களுக்கு ரட்சிப்பு வந்து. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரைட்டு. சில பேர் இப்பையும் தூக்க மாட்டேன்றீங்க. சந்தோஷம், தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த ரட்சிப்புனா என்ன? உங்களையெல்லாம் கேட்கல, பெரியவங்களை, பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்கல்லப்பா, இவங்களை கேட்டால் தெரியுமா ரட்சிப்புனா? அந்த ரட்சிப்பு அடைய என்ன நடந்தது, இந்த ரட்சிப்பின் அனுபவம் என்ன, ரட்சிப்புனா என்ன தெரியல பிள்ளைகளுக்கு. அதனால தான் விசுவாசத்தை விட்டு அவர்கள் வழுவி போகிறார்கள். இந்த ரட்சிப்பு எனக்கு எப்படி வந்தது,
இந்த ரட்சிப்பை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன்? எங்கள் அம்மா அப்பா கிறிஸ்டின்ங்க, அதனால நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்ற மனப்பான்மை அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் ரட்சிப்படையணும். வாலிப பிள்ளையாக இருந்தாலும் நீ ரட்சிப்புக்குள்ள வந்தாகணும் கர்த்தரிடத்தில். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை போடுங்க. இதுதான் ரட்சிப்புக்கு பேசிக்கான விஷயம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அடுத்த வசனம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக. இதை நான் 2 வசனமாக சொல்லிட்டேன். 9வது வசனத்தை போடுப்பா. அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதுல, ரட்சிப்பு இயேசுவை மரித்தோரிலிருந்து பிதாவாகிய தேவன் எழுப்பினார், அதனால தான் நமக்கு ரட்சிப்புன்னு தான் அதோட அர்த்தம். இந்த 2 வசனத்தை வச்சு எப்படியும் ஒரு 1.5 வருஷம் செய்தி எடுத்துடலாம். இந்த 2 வசனத்தை வச்சு 1.5 வருஷம் செய்தி எடுக்கலாம். ஆனால் அதை பற்றியெல்லாம் நம்ம போகலை, அதுக்குள்ளே போகலை. அந்த உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, வாலிப பிள்ளை பசங்க, நீங்கள் பைபிள் காலேஜில் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்காக கிறிஸ்து மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவர் அந்த மரித்த நிலைமையில் அவர் பட்ட வேதனை, அவர் பட்ட துயரம், அவர் பட்ட கஷ்டம் என்னைக்காச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? அதை நினச்சி உங்கள் இருதயம் துக்கம் அடைந்திருக்கிறதா? எனக்காகத்தான ஆண்டவரே. இது இல்லாததுனால தான் நம்ம பிள்ளைகள் பிசாசினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வேறு பக்கமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு எனக்காக எப்படி நான் இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு 2-3 வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டு காமிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி இந்த பிள்ளைங்க, ஜென்சி பிள்ளைங்க மேக்சிமம் பைபிளை காட்டிலும் ரீல்ஸ் பார்த்து தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி சில ரீல்ஸ் எடுத்துகிட்டு வந்து போடலான்னு நினச்சேன், ஆனால் நேரம் இல்லை. சரிங்களா? இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்டதை வேதத்தில் எழுதியிருக்கிறத காட்டிலும், ரீல்ஸ் போடுறதை காட்டிலும் மிகவும் கொடுமையான விஷயம். இப்போ வாலிப பிள்ளைகள்லாம் நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? தம்பி பாருங்க, வாலிப பிள்ளைகள்லாம் நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? நான் உங்களை ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. உங்கள் கையை நீங்களே கிள்ளுங்களேன், கிள்ளுங்க, நல்லா நறுக்குன்னு கிள்ளுங்க, கிள்ளுங்க. கிள்ளுறியா? வலிக்குதா இனிக்குதா? வலிக்குது. ஒரு சின்ன கில்லுக்கே இவ்வளவு வலி வருமானா, உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக அவர் கெத்சமனே தோட்டத்திலிருந்து அடித்து இழுத்து செல்லப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு உயிர் விடுகிற வரைக்கும் அவர் சிந்தின ரத்தமும் அவர் பட்ட அடியும் அவர் வாங்கின வேதனையும் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? இது உங்களுக்கு தெரியல. பிசாசு உங்களை இதை மறைச்சிடறான். உங்களுக்கு தேவை பணம், ஜாலியாக இருக்கணும். இதை பெற்றோர்களை குற்றம் சாட்டுகிறேன். நீங்கள் சொல்லித்தரல, நாம சொல்லித்தரல பிள்ளைகளுக்கு. உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக தன் உடம்பை சிலுவையில் ஒப்பு கொடுத்த அந்த தேவன் யார் தெரியுமா? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவர் ஏதோ மனுஷனா வந்தாரு ஒப்பு கொடுத்தாருன்னு. அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அவருடைய மகிமை தெரியுமா? அவரை பார்க்கும்போது அவர் எப்படி இருந்தார் என்பது தெரியுமா உங்களுக்கு? எசேக்கியேல்ல 1ஆம் அதிகாரத்தில் முழுசா அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர் வரணும்னாவே கேருபீன்கள் வந்து நிற்கணும், கீழே பெரிய பெரிய சக்கரங்கள் இருக்கணும். அந்த கேருபீன்கள்லாம் அவ்வளவு 4 முகங்களை கொண்டு ஆக்ரோஷமாக இருக்கு. அதுக்குள் பூரா கண்களால் நிறைந்திருக்கு. பெரிய பெரிய வளையங்கள் அதெல்லாம் அப்படியே கீழே இருக்கு. அதுக்கு மேலே ஒரு மண்டலம் இருக்கு. அதுக்கு மேலே சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற தேவன். அவரை பார்த்தா சொல்றான் எசேக்கியேல், அவரை பார்த்த உடனே அந்த மகிமையை நான் அப்படியே நோக்கி பார்த்து என்னால் முடியாம நான் முகங்குப்புற விழுந்து போனேன்னு சொல்றான். அவருடைய உடல் எல்லாம் அக்கினி மயமாக இருந்ததுன்னு சொல்றான். அக்கினி மயமாக இருந்தது. அவர் சோசா நிறத்தை போல இருந்தார். அப்படியே மின்னல் வெட்டுவது போல அவர் உடல். அப்படி மகிமையா இருந்த தேவன் ஒன்னை காப்பாத்த
நீ நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு இங்கே உள்ள ஒவ்வொருத்தரையும் காப்பாற்ற மனுரூபம் எடுத்து வந்து தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? இந்த புரிதல் இல்லை பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கே இல்லை. நீங்க ஒரு நிமிடம் தியானிச்சு பாருங்க. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கு, பாருங்க வாலிப பிள்ளைகள்லாம். ஏதோ ரீல்ஸ் பார்க்குறீங்கல்ல, ஏதோ ரீல்ஸ் பார்க்குற என்னென்னமோ பார்க்குறீங்களா இன்ஸ்டாகிராம்லலாம் வச்சு. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை பாருங்க தெரியும். கர்த்தர் அவன் நடிகன் நடிச்சிருக்கிறான், அந்த படத்தில் நடித்தவன் அதை காட்டிலும் 1000 மடங்கு கொடுமையான வேதனையை அனுபவித்தார் கர்த்தர். ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர. இது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் பிசாசோட திட்டமே. இயேசு சிலுவையில் பட்ட பாடு மரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது. அந்த 3 மணி நேரம் எப்படி இருள் சூழ்ந்து இருந்தது, எப்படி அவர் மீது உலகத்தில் உள்ளவர்களுடைய பாவங்கள், நோய்கள், சாபங்கள் எல்லாம் அவர் மீது வந்து சுமத்தப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது, இளைஞர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் பிசாசோட திட்டம். நாமளும் உப்பு கொடுத்து போயிடுறோம். அதனால இது யூத் இதாக இருக்கிறதுனால வாலிபர்களுக்கும் பெரியவர்களுக்கும் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லுகிற, கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறத என்ன என்றால், தயவு செய்து கல்வாரியை அனுதினமும் தியானியுங்கள். கர்த்தருடைய சிலுவையை, அவருடைய பாடுகளை நீங்கள் தியானிக்காவிட்டால் இந்த ரட்சிப்பு, ஆரம்ப கால ரட்சிப்பு நாம் நிறைவடைவதற்கு நமக்கு வாய்ப்பே இல்லை. வாலிப பிள்ளைகள் நீங்கள் வந்து நல்லா கர்த்தருடைய, நீங்கள் நல்ல பிள்ளைங்க, உங்களையெல்லாம் வந்து தவறே சொல்ல முடியாது, நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் வெளியில் போனோன்னு உங்களை பிசாசு என்ன பண்ணிடுறான், அப்படியே வேற பக்கம் கூட்டிகிட்டு போயிடுறான். ஏன்? நீங்கள் கல்வாரியை தியானிங்க, கல்வாரியை பார்க்க விடவே மாட்டான். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு படத்தை பற்றி சொன்னனே, அந்த படத்தை போய் கிராமங்களில் போட விட மாட்டான் பிசாசு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார் மயிலாடுதுறையில் இருக்கிறாரு, 1000 இடத்துல அதை போடணும்னு சொல்லி 60வது இடம் போய்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகி கால் ஒடிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்திரிக்க முடியாமல் கிடக்கிறார், கால் கூடவே மாட்டேங்குது. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்தை மட்டும் போடவே விட மாட்டான், அவங்களே பார்க்கவே விட மாட்டான், கல்வாரியை பற்றி யோசிக்கவே விட மாட்டான். அதனால் கல்வாரியை சிந்திங்க. தேவன் தமது சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சபையை கட்டி எழுப்புவதற்கு பின்னாட்களில் கர்த்தர் இளைஞர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். அதில் இன்னொரு ஆபத்தான விஷயம் இருக்குது. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த மாதிரி வருகிற இளைஞர்களை பிசாசானவன் கெடுத்துடுறான். சிலரை, ஊழியத்துக்கு வந்தவங்களை அவன் திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான், பின்னாடி புகையை போடுறான், கலர் கலராக லைட்டை போடுறான், தவறான உபதேசம் சொல்கிறான். அப்படியே அவன் மூலியமாக ஒரு இளைஞர்களை திருப்பி பிசாசு அப்படியே இழுத்துட்டு போக பார்க்குறான். இது இல்லை. பாருங்க, உபதேசங்களை பற்றி சொல்லப்படுகிற வேத பாட வகுப்புகளுக்கு வாலிபர்கள் வாங்க, விளைக்கரைய நேரத்தை கொடுத்து வாலிபர்கள் வாங்க. இது எதுக்கு தெரியுமா? உங்களை திட்டணும்னு இல்லைப்பா. ஒருவேளை இன்னும் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, இங்கே இருக்கிற நாங்கள்லாம் உயிரோடு இருப்போமா தெரியாது. எங்கள் வயசில் எங்கள் இன்னும் 150 வயசு வரைக்குமா இருக்க போகிறோம். கர்த்தர் வருகை முந்தினா தெரியாது. கர்த்தர் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். பிசாசு உங்களைய பிடிச்சு இழுத்துட்டு போயிடக்கூடாது. அதுக்கு நீங்கள் இப்போவே ஆயத்தமாயிடணும். பிசாசின் கரங்கள் கூட அவனுடைய திட்டங்களுக்கு, தந்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்துடக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் என்று உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். கல்வாரியை தியானிங்க, இயேசு யாருன்னு பாருங்க, இயேசுவை தியானிங்க. உங்கள் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கலைன்னா அப்புறம் சொல்லுங்க. கல்வாரி மாத்திரம் தியானிங்க. கல்வாரியில் அவர் யார், எங்கேருந்து வந்தார், எவ்வளவு துன்பம் அனுபவித்தார், எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு வேதனை. ஒவ்வொரு தடவையும் கல்வாரி இப்போ படிக்கும்போது நீ கிள்ளிப்பார் உன்னைய, இல்லாட்டி உங்கள் வீட்டில் யாரையாச்சும் கிள்ளி பார்க்க சொல்லு. வலிக்குதுல கத்துறோம்ல, ஒரு சின்ன கல் இடிச்சிட்டா நம்ம எவ்வளோ கத்துறோம். நகத்தில் இத்தினூண்டு ரத்தம் வந்துட்டா அவர் உடல் முழுவதும் இரத்த காடாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது.
அதற்காக அன்பான பிள்ளைகளே, கல்வாரியை தியானிங்கள். அன்பான பெற்றோரே, கல்வாரியை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை பிசாசானவன் இழுத்து வேறு பக்கமாக கொண்டு போய் விடாதபடி பிள்ளைகள் மனது சிந்தனையையும் இயேசுவின் நாமத்தினால கட்டி பிள்ளைகளுக்கு எதிராக வருகிற பொல்லாத சாத்தானின் திட்டங்களுக்கு எதிராக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள். கர்த்தர் இன்றைக்கு அதைத்தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்தாயிற்று. அதனால் மீண்டும் 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 உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் வேதத்தில் ரெகுலராக படிக்கிற 4 சுவிசேஷங்களும் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தரை பற்றின காரியங்கள்லையும் அவர் எப்படி பாடுபட்டார் என்பதை தயவு செய்து அட்லீஸ்ட் மாதம் ஒரு தடவையாச்சும் தியானிங்க. சும்மா கம்யூனியனில் முழங்கால் போட்டு கண்ணீர் விடுறது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு பாட்டு பாடினோடனே சோகமாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டை பாடினோடனே உடனே கண்ணீர் விடுறது பிரயோஜனம் இல்லை. அனுபவிக்கணும். இருதயத்தில் எனக்காக பட்டாரே, எனக்காக காயப்பட்டாரே, எனக்காக 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 இவ்வளோ பாடுபட்டாரேன்னு அனுபவித்து கர்த்தரை ருசி பார்க்கணும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்களேன். சும்மா நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ இடத்துல நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. ஒரு படத்தில் கூட ஒரு நடிகன் அவ்வளவு தூரம் நடிக்க முடியும்னா உண்மையிலே கர்த்தர் என்னமா கஷ்டப்பட்டிருப்பார். யோசிச்சு பாருங்களேன். இது யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக தானே. நாம் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தானே. எவ்வளவு வல்லமையுள்ள மகிமையுள்ள தேவன். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் போய் பாருங்கள். அவரை எப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்கிறாங்க. அவர் எவ்வளவு அழகுள்ளவர்ன்றதை வர்ணிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இதோ அவர் நமக்காக அந்த கேடு அடைந்தாரே, அந்த கேடு அடைந்தாரே. ஏன் தெரியுமா? உன்னை என்னை காப்பாற்றணும். நீ நானும் பிசாசின் பிடியில் போயிடக்கூடாது. அவன் இழுத்து கொண்டு போய் நம்மளை நரகத்தின் பாதையில் விட்டுறக்கூடாதுன்றதுக்காகத்தான கர்த்தர் நமக்காக சிலுவையில் அந்த மாதிரி தொங்கினார். ஆகையினால பிள்ளைகளே, பெற்றோர்களே, கல்வாரியை விட்டு விடாதீங்க. கல்வாரியை தியானிங்க. உங்கள் பிள்ளைகளை விட்டு விடாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக நமது பிள்ளைகளை தூக்கி எடுப்பார். கர்த்தர் நிச்சயமாக நமது பிள்ளைகளை உருவாக்குவார். கர்த்தர் நிச்சயமாக நமது பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் நிச்சயமாக நமது பிள்ளைகளை நிலைப்படுத்துவார். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசத்தின் கொடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஒரு சின்ன அறிவிப்பு. சிஸ்டர் கவிதா லாரன்ஸ், சரோஜினி அம்மா அவங்களுடைய, நம்ம மாலா, சிஸ்டர் சித்ரா, சிஸ்டர் சுமதி, சிஸ்டர் ஜெயராணி, இவளெல்லாம் சரோஜினி அம்மாவுடைய பிள்ளைகள். சென்னையில் இருக்கிற சிஸ்டர் கவிதா அவங்களுடைய கணவர் பிரதர் லாரன்ஸ் 12 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம சபையில் தான் அவர்களுடைய திருமணம் நடந்தது. கடந்த 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிரதர் லாரன்ஸ்
வயது 54 என்று நினைக்கிறேன். 54, 54 வயது. அவர் சுகவீனத்தின் நிமித்தம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். சிஸ்டர் கவிதாவுக்காக சரோஜினி அம்மாவுடைய பிள்ளைகள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம சபையில் அங்கமாக இருக்கிறாங்க. பல்வேறு ஊர்களில் இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக சகோதரி கவிதா எல்லோரும் பார்த்துருக்குறோம். சகோதரிகள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. வேலை ஆராதனை முடிந்த உடனே நீங்கள் விசாரியுங்கள், உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் முடிந்த உடனே இந்த தாய்மார்கள் குயிஸ் எழுதுகிறவங்க சார் கேரள், சிஸ்டர் சைலஜா கொஸ்டின் பேப்பர் வாங்கி ஒரு அரை மணி நேரம் தான் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் போகலாம். வாலிபர்கள் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க, எல்லோரும் அறிந்து செல்லுங்கள். தொடர்ந்து பிரதர் ஆனந்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார். இன்னும் கிரிட்டிக்கலான நிலையில் இருக்கிறார். கிட்னி மற்றும் பல்வேறு ஒரு இக்கட்டான சூழ்நிலைமை, தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார். சகோதரி ஷாலினி அவர்களும் பிரதர் கிளைட்டன் அவர்களும் மும்பையிலிருந்து இதுக்காக இங்கே வந்து கடந்த வாரம் நம்முடைய ஆராதனையில் இருந்தாங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தணும். நல்ல டிவைன் ஹீலிங். நாம் ஏறெடுக்கிற ஜெபம் அது ஒரு நாள் வீண் போகாது. கரங்களை உயர்த்தி தெய்வ பிள்ளைகளை, சுகவீனமுற்ற எல்லா பிள்ளைகளையும் தேவன் தாமே தொடுவாராக. குறிப்பாக சகோதரி கவிதா அவர்களை கர்த்தர் ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துவாராக. தேவக்கரம் அவரே மணவாளனாக குடும்பத்தின் தலைவராக இருந்து நடைபெற வேண்டிய காரியங்களை, தெய்வீக அனுகூலத்தை ஆண்டவரே, நல்ல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. தேவ கிருபை தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஆமென். விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகி உம்மை நோக்கி எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓட எங்களுக்கு தேவையான பலன் தாரும், கிருபை தாரும். அநேக நேரங்களிலே நாங்கள் சோர்ந்து போகிறோம், களைப்புறுகிறோம். என்றாலும் என் தேவனுடைய கரம், உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளி இருக்கிற நல்ல குட் நியூஸ் ஆண்டவர் எங்களுக்கு நீர் தரப்போகிற உம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். தெய்வ கிருபை தொடர்ந்து எங்கள் சபையில் அநேக சாட்சிகள் கேள்விப்பட உதவி செய்து கொடுத்த பாபு ராஜேஷ், உஷா குடும்பத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அவங்க ஆண்டவரே அந்த சபை ஊழியத்தை தங்களுடைய வீட்டிலே ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபையின் கரம் அந்த ஊழியங்களை மென்மேல் சாம் செபாட்டினி தம்முடைய பிள்ளைகளை தேவன் பயன்படுத்துவாராக. அந்த பகுதியிலே திரளான ஆத்துமாக்களினால் அந்த வீடு முழுவதும் நிரம்பும்படி கர்த்தர் கிரியை செய்வீராக. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த எஸ்பி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற அருமையான சகோதரிகள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். டாக்டர் தியாகராஜன் சாருக்காக, குடும்பத்திற்காக நன்றி. கர்த்தர் எங்கள் சபையில் நீங்கள் கொடுத்துருக்கிற நல்ல ஆண்டவரே அப்பா, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் கிருபையாய் கொடுத்துருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். பிரதர் நாகராஜ், ஆண்டவரே கர்த்தர் தமது அடியானை ஆசீர்வதிங்கப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறவர். தேவ பிள்ளைகள் தனிமையாக ஒவ்வொருவருக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுறோம். ரங்கனுக்காக ஜெபம் பண்ணுறோம்.
தேவக்கரம் தமது அடியானை தொடுவதாக. ஆராதனைக்கு வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உடைய நாம மகிமைப்படட்டும். எல்லாம் குறிப்பாக இந்த நாளில் வாலிபர்கள் எல்லாரையும், அநேகர் இந்த ஆராதனையில் இல்லை, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், அப்படி வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. இந்த வார்த்தை நிறைவேறட்டும். கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. கேட்ட சத்தியத்தின்படி வாலிப நாட்களில், ஆமென், வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி தம்முடைய பிள்ளைகளை பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தாவே காத்து வழி நடத்தும் ஆண்டவர். தீமைகள் நிறைந்த, பொல்லாப்புகள் நிறைந்த இந்த உலகிலே கர்த்தாவே எங்களை வழி நடத்துங்க. அன்பின் ஆளுகைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். நீரை மகிமைப்படுவீர். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் ஆசீர்வதிங்க. வெளியூர்கள், வெளிநாடுகள் இருக்கிறவர்கள், வெளியூர்கள் ஆண்டவரே, மற்ற இடங்கள்லேருந்து எங்கள் சபையில் வந்து அங்கமாக இருக்கிற குறிப்பாக ஷாலினி, பிரதர் கிளேட்டன், தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தெய்வ கரம் உம்முடைய நாமம் மகிமைப்படுவது. கனம், துதி, மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பிறந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக் கொள்ளுங்கள்.